நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஜூபிட்டர் 110 பார்க்க போகிறோம். இந்த 4 வேரியன்ட் இருக்குது. எஸ்எம்டபிள்யூ, ட்ரம் அலாய், ட்ரம் எஸ்எஸ்சி, டிஸ்க் எஸ்எஸ்சி 4 வேரியன்ட் இருக்குது. இப்போ ட்ரம் அலாய் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா முன்னாடி 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. இது டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் இருக்கிறதுனால நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது வண்டி பஞ்சகாரம் கலப்படையில் வண்டி ஓட்டிக்கலாம். நீங்கள் இந்த முன்னாடி வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ் அப்படின்னா நீங்கள் வண்டி பார்க்க கூட கொஞ்சம் லுக்காக உங்களுக்கு தெரியும். முன்னாடி வந்து மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. மெட்டல் மேக்ஸ் பாடினா உங்களுக்கு வண்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் அறியாமல் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். முன்னாடி என்ன ஃபாலோ மீ கெட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலோ மீ கெட்லாம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் தண்ணியில் ரொம்ப தூரம் போயிட்டீங்க, இன்ஜின் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் இந்த லைட்டை வந்து உங்களுக்கு 20 செகண்ட் தெரியும். இதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் உங்களுக்கு வண்டி லைட் வரைக்கும் வீட்டுக்கு போகிற சேஃப்டியாக உங்களுக்கு இருக்கும். இதில் முன்னாடி என்னென்னா அனலாக் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அனலாக் ஸ்பீடாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லை எக்கனாமி மோடு பக மோடு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமி மோடில் போய் மைலேஜ் நல்லா கிடைக்கும். இல்லை பக மோடு போய் பிக்கப் நல்லா கிடைக்கும். இதில் வந்து முன்னாடி சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப் அப்படின்னா என்னென்னா நீங்கள் உள்ள ஒரு சென்சார் கம்பெனி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைட் தெரியும். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா உள்ள ஒரு சென்சார் கம்பெனி லைட் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி வந்து இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இன்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்கிறதுனால டிராஃபிக்கில் நிற்கிங்க, வண்டியை தேவையெல்லாம் ஓடிட்டிங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு தானே ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு இந்த வண்டியில் ஸ்பெஷல் பிடிச்சிக்கிறதுனா பெட்ரோல் டேங்க் வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஏன்னா இறங்கி பெட்ரோல் போட தேவையில்லை, நீங்கள் உட்காந்து மாதிரி பெட்ரோல் போட்டுருங்க. நீங்கள் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர் வரும். இந்த ரிசர்வ் வந்து 1 லிட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரிசர்வ் ஆகிடும். இதில் முன்னாடி ஃபுட் ஸ்பேஸுமே 350 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கலாம். இதில் வீல் பேஸ் எவ்வளோனா 1250 கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஸ்பீடாக போய் கட் அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் போகும்போது வண்டி எதுவும் ஸ்பீட் பிரேக் பாடி டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். உள்ள ஃபுட் ஸ்பேஸ் எவ்வளோனா 33 லிட்டர் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆஃப் சைஸ்கள் மட்டும் தாராளமாக உள்ள வச்சுக்கலாம். இதில் பின்னாடி வந்து என்னென்னா 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சர் கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால நீங்கள் பின்னாடி பில்லியன் ரைடருக்கும் உங்களுக்கு பேக் பெயின் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். இதில் பின்னாடி உங்களுக்கு இன்ஃபினிட்டி டெயில் லாம்ப்ஸ் கொடுத்ததுனால வண்டி உங்களுக்கு பார்க்க கூட கொஞ்சம் லுக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து கலர்ஸ் ஆகும், 4 கலர்ஸ் வரும். கிரே, ஒயிட்டு, பர்பிள், ஸ்டார்லைட் ப்ளூன்னு 4 கலர்ஸ் ஆகும்.